ஹலோ ஆல். ஒரு அரை ஒரே ஒரு வதக்கு தான். சூப்பரான தலை தக்காளி சாதம். நார்மல் தக்காளி சாதம் மாதிரி இல்லாமல் இதில் பச்சை பட்டாணியும் சேர்த்து பண்ணியிருக்கேன். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முதல்ல மிக்ஸி ஜாரில் 5 பழுத்த தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் அதை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 2 துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இப்போ நம்ம சாதம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா 2 சின்ன பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அந்த மிக்ஸியவே அப்படியே அலசி அந்த தண்ணியை அப்படியே சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபி ஒரு அரை ஒரு வதக்கு தான் சொன்னேன். ஸோ அரைச்சாச்சு. இப்போ வதக்கிற வேலை தான். இந்த மசாலா வாடெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி வரணும். ஸோ அப்படி வந்தால் தான் தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இதை நம்ம வதக்கணும். 5ல் வளையாதது 50ல் வளையுமா? சின்ன வயசில் குழந்தைங்க என்ன பண்ணாலும் அதை ரசிக்கிறோம். தப்பே பண்ணால் கூட அது வளர வளர சரியாயிரும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, வளர வளர அவங்களோட கெட்ட பழக்கங்களும் சேர்ந்து தான் வளருமே தவிர அது கண்டிப்பாக குறையாது. ஸோ உங்கள் குழந்தைங்க ஃப்யூச்சரில் என்ன மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி வளரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை 5 வயசுலேருந்தே அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுங்கள். 5ல் வளையாதது கண்டிப்பாக 50ல் வளையாது. ஸோ சின்ன வயசுலேருந்தே நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுங்க. ஸோ எண்ணெய்லாம் பிரிஞ்சு மசாலாவுமே நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துச்சு. ஸோ இப்போ நான் இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா மட்டும் சேர்த்துருக்கேன். மல்லியெல்லாம் எதுவுமே நான் சேர்க்கலை. புதினா சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை வதக்குங்க. இந்த மாதிரி எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக பட்டாணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். தக்காளி சாதத்தில் இந்த மாதிரி பட்டாணி போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட்டாணி சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசி, நான் நார்மல் சாப்பாட்டு அரிசியில் தான் செய்கிறேன். அரிசி சேர்த்துட்டு நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் உப்பும் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதே நேரம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நார்மல் தக்காளி சாதம் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் இன்னுமே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப சூப்பர் டேஸ்டி அண்ட் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிக்கிற தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் இது ரொம்ப சூப்பரான ரெசிபி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இந்த எக் ஒயிட் குருமாவோட ட்ரை பண்ணேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த ரெசிபியும் சீக்கிரமே நம்ம சேனலில் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.